ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் நமக்கு பிடிச்ச நாளில் தரிசனம் செய்துட்டு வரக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் ஒரு முக்கியமான மாற்றம் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம 10,000 ரூபா டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ மொத்தம் 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு பே பண்ணி திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்ச நல்ல கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பே பண்ணுற டொனேஷன் கோயில்களோட புனரமைப்புக்காக டிடிடி யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு 10,500 ரூபாய், 2 பேர்னா 21,000 அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போதைக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை 3 விதத்தில் கொடுத்துட்ருக்காங்க. புக்கிங் தான் 3 விதம், ஆனால் தரிசனம் பார்த்திங்கன்னா ஒரே டைம் தான். சாயந்தரம் 4 மணிக்கு தான் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட தரிசன டைம். அந்த டைமில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. கோயில் உள்ள நுழைஞ்சோன்னா கொடிமரத்தை ஒட்டி உள்ளே போய் குலசேகரன் படி வரைக்கும் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு திரும்பி வரும்போது வாழைப்பழம் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஸ்ரீ சடாரி தங்கச்சடாரி அது சாதிப்பாங்க. நமக்கு உள் பிரகாரம் கிட்டெல்லாம் போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். நல்லாயிருக்கும் அவ்வளோ கிட்ட போய் பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது. இந்த டிக்கெட்டில் 3 விதமாக இப்போதைக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒவ்வொரு மாதமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டானது மே 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மெத்தடில் புக் பண்ணுறப்போ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரே லாகினில் நம்ம 9 பேருக்கு டொனேஷன் பே பண்ணிக்கலாம். அந்த டொனேஷன் கூட ரிலாக்ஸ்டாக ஃப்ரீ டைமில் நம்ம பே பண்ணிக்கலாம். ஏன்னா டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 இயர் டைம் கொடுப்பாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி 9 பேருக்கு டொனேஷன் பே பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, சேர்ந்தாப்பில் ஒரே நாளாக அத்தனை பேருக்கும் நம்ம தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். 1000 ரூபா ரூம் ஆன்லைன்லேயே புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒருவேளை நம்ம புக் பண்ண அன்றைக்கி போக முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 இயர் டைம் கொடுப்பாங்க அந்த தரிசன டேட்டை மாற்றி நம்ம புக் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ஃப்யூச்சர் மெத்தட்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட கோட்டா பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த மெத்தட் எப்படின்னா, ஆஃப்லைனில் திருமலாவில் கொடுத்துட்ருந்தாங்க, அது பக்தர்கள் வாங்குறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லியுமே கொடுப்பாங்க. காலையில் 9 மணி போல் 800 டிக்கெட்ஸ் 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, டிக்கெட் எதுவும் புக் பண்ணல, நினச்ச நாளில் இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு காலையில் சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட போய் சேவிக்கணும் அப்படின்னா இந்த கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரே லாகினில் அட் அ டைம் 4 பேருக்கு புக் பண்ணிக்கலாம் கிடைச்சா. அண்டு அக்காமடேஷன் ரீஷெடியூல் ஆப்ஷன்லாம் இந்த கரண்ட் டேட்டுக்கு கிடையாது. ப்ளஸ் டொனேஷன் அண்ட் தர்ஷன் அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து திருப்பதி ஏர்போர்ட்டில் டெய்லி 200 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். அதுக்கு நம்ம போர்டிங் பாஸ்லாம் காமிச்சா தான் அந்த டிக்கெட்டை வாங்கிக்க முடியும். ஸோ 500 + 800 + 200ன்னு சொல்லிட்டு 1500 ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க 3 விதத்தில். இப்போது என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த 3 விதத்தில் கொடுத்துட்ருக்கிற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை 4 விதத்தில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக கொடுக்குறாங்கள, அந்த ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணி அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது அப்படியே தான் ஒரு மாதமும் 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நோ சேஞ்ச் அதில். அடுத்து திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்குறாங்கள, அதுலேயும் எந்த சேஞ்சும் இல்லை. டெய்லி காலையில் 9 மணிக்கு 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ். 40,000க்கு மேலே பக்தர்கள் டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எப்படின்னா, இப்போ 800 டிக்கெட்ஸ் டெய்லி கரண்ட் புக்கிங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் 300 டிக்கெட்ஸை பிரிக்கிறாங்க. அதாவது இனி கரண்ட் புக்கிங்கில் ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து இது ரூல் வருது. கரண்ட் புக்கிங்கில் உங்களுக்கு 500 டிக்கெட்ஸ் இருக்கும். அந்த கரண்ட் புக்கிங்கோட ரூல் பார்த்திங்கன்னா, புக்கிங் ரூல் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் கோட்டா மட்டும் 800 இருக்கிறது 500 ஆகிடுது. அதுலேருந்து ஒரு 300 டிக்கெட்டை எடுத்து மே 1ஆம் தேதி 2025லேருந்து டொனேஷன் பே பண்ணி
தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு டெய்லி 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. புக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. டேட் நோட் பண்ணிக்கோங்க, 2025 மே 1ன்னு போட்டிருக்காங்க. அதுலேருந்து டொனேஷன் புக் பே பண்ணிவிட்டு யாராவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து டெய்லி ரிலீஸ் பண்ண போகிற 300 டிக்கெட்ஸில் புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் டொனேஷன் பே பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ புக் பண்ணுறப்போ 500 ரூபா தர்ஷன் டிக்கெட் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு அக்காமடேஷன் கொடுப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஏன்னா கரண்ட் புக்கிங்கில் அக்காமடேஷனும் இருக்காது, ரீஷெடியூல் ஆப்ஷனும் இருக்காது. பட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன். மே 1ஆம் தேதி 2025லேருந்து டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து டெய்லி ரிலீஸ் பண்ணுற 300 டிக்கெட்ஸில் புக் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட் வேறு, கரண்ட் புக்கிங்கை இப்போ கொடுத்துட்ருக்காங்கல்ல அது வேறு. இந்த 2 டிக்கெட்டுமே டெய்லி 9 மணிக்கு இனி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீவாணி டோனாஸுக்கு கரண்ட் புக்கிங் 300 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஸ் யூஷுவல் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த 300 டிக்கெட் இருக்குல்ல, டோனாருக்கு உண்டான கரண்ட் புக்கிங், அதில் பேலன்ஸ் இருக்குது டிக்கெட்ஸ் ஒரு 50 100ன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அன்னன்னைக்கு இருக்கிற பேலன்ஸ் அதை என்ன பண்ணுறாங்க, அது 1 மணி வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாமா. இந்த டோனாஸ், ஸ்ரீவாணி டோனாஸ் அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணவங்க டெய்லி காலையில் 9 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ 300 கோட்டாவில் மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அன்னைக்கு ஒரு 50 டிக்கெட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கரண்ட் புக்கிங்க்கு அலாட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணி டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் புக் பண்ணிக்கிறதுக்கு, டெய்லி ரிலீஸ் பண்ணுறதுனால. ப்ளஸ் அந்த மாதிரி அவங்க புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அந்த டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா அது கரண்ட்டில் கொடுப்பாங்க. இப்போதைக்கு கரண்ட் புக்கிங் எப்படி இருக்குன்னா, ஓப்பன் ஆனோடனே உடனே புக் ஆகிடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் டிக்கெட் அது வரலாம் வராமல் இருக்கலாம், அது புக் பண்ணுறதை பொறுத்து. அப்படி ஒரு வேளை வருது அப்படின்னா, ஏன்னா 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு 1 மணி வாக்கில் இது 10ஆம் தேதி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா இன்கேஸ் அந்த பேலன்ஸ் டிக்கெட்டை கரண்ட் புக்கிங்கில் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் கரண்ட் புக்கிங்கில் இன்ஸ்டண்ட்டாக புக் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் அண்ட் தர்ஷன் டிக்கெட் பே பண்ணி புக் பண்ணிக்கிறாங்கள்ல அவங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் எனிவே கோட்டா கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்போ 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து தான் 300 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஆஸ் பர் டிடிடி ப்ரெஸ் அப்டேட். இதில் என்ன ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு டொனேஷன் பே பண்ணி புக் பண்ணாமல் இருக்கிறவங்க தர்ஷன் டிக்கெட் அவங்களும் ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து இப்போ இது ஸ்டார்ட் ஆகுது, புக் பண்ணிக்கலாமா? ஏன்னா டொனேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு 1 இயர் டைம் வரும். அப்போ ஜூனில் 10ஆம் தேதியிலேருந்தே அவங்களும் எலிஜிபிளாக இருப்பாங்களா அப்படிங்கிறது டிடிடியில் சொன்னாலோ இல்லை புக்கிங் ஓப்பன் பண்ணாலோ நமக்கு தெரிய வரும். அப்டேட் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி மே 1ஆம் தேதி 2025ன்னு போட்டிருக்காங்க. அதுலேருந்து டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாதவங்க ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து டெய்லி 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதில் பேலன்ஸ் டிக்கெட் இருந்தால் அந்த பேலன்ஸ் டிக்கெட்டை கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ காலையில் 9 மணிக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணுறப்போ தீந்துருச்சுன்னா கூட மத்தியானம் 1 மணிக்குள்ளார இந்த பேலன்ஸ் டிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது கிடைக்கும், கிடைக்காமையும் இருக்கும். ஒருவேளை கிடைச்சா அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா குறிப்பிட்ட டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க. பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ 4 விதத்தில் இப்போ இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை கொடுக்க போகிறாங்க. ஒன்று, ஆஸ் யூஷுவல் அட்வான்ஸ் புக்கிங்கில் 3 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அதை அக்காமடேஷனோட புக் பண்ணிக்கிறது. அது ஆஸ் யூஷுவல் ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ப்ளஸ் ஏர்போர்ட்டில் கொடுக்குற 200 டிக்கெட்ஸ் டெய்லி, அது ஆஸ் யூஷுவல் கொடுப்பாங்க. அதுக்கு போர்டிங் பாஸ் வேணும். அண்ட் ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து 2 விதமாக டெய்லி 9 மணிக்கு டிக்கெட்ஸ் கொடுக்க போகிறாங்க ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில். ஒன்று ஸ்ரீவாணி டோனாஸுக்கு உண்டான கரண்ட் புக்கிங், இன்னொன்று கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங். இந்த புதிய முறையானது மார்ச் 31, 2027 வருடம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2027 மார்ச் 31 வரைக்கும் இது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா
மே 1 2025 நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட சரி டொனேஷன் அவங்க டைம் இருக்குது, மார்ச் வரைக்கும் டைம் இருக்குது, புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு இந்த அப்டேட் பற்றி டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் படித்த வரைக்கும் எனக்கு இது தான் புரிஞ்சுது. அண்டு ஜூன் 10 ரிலீஸ் பண்ணுற இந்த டோனாஸுக்கு உண்டான கரண்ட் புக்கிங்கில் ஈவன் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் புக் பண்ணவங்களும் டொனேஷன் பே பண்ணவங்களும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது ஓப்பன் ஆனதுக்கப்புறமோ இல்லை டிடிடியில் சொன்னாலோ நமக்கு தெரிய வரும். ஜூன் 9 வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி 3 விதத்தில் கொடுத்துட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் ஜூன் 10 4 விதத்தில், அதாவது ஆல்ரெடி அட்வான்ஸ், ஒன்று ஏர்போர்ட், 2 விதமாக 9 மணிக்கு இனி ஆன்லைன் புக்கிங் இருக்கும். திருமலாவில் ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. அண்ட் எந்த மெத்தடில் நம்ம இந்த டிக்கெட்டை புக் பண்ணாலும் சாயந்தரம் 4 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அடுத்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 12,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. 1:30 மணிக்கெல்லாம் காலையில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணிதாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 1:30 மணிக்கு தீந்துருச்சு. இந்த டோக்கனை வாங்கிறதுக்காக பக்தர்கள் சாயந்தரத்துலேருந்தே வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது வீக் எண்டாக இருக்கிறதுனால ஹெவி க்ரௌட் அகெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டோக்கன் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ வாங்கணும், கிடைக்கணும் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 to 7 இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். வாங்கின உடனேயே அனுமதிக்கப்படுற டைமில் 2 நடைபாதைகளில் ஏதாவது ஒரு நடைபாதையில் நடந்தும் போகலாம், இல்லை கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். மறுநாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் வாங்குறீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் அப்படின்னா அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். காலையில் 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. அலிப்பிரி நடைபாதை டைம் கேட்குறீங்க, காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. நீங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஒரு 4-4:30 மணிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அனுமதிக்கிறப்ப அந்த டைம்லேயே நம்ம வெயிலுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ரீவாரிமெட்டுனா காலையில் 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. ஸோ முதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்சனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் 2த்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 4 to 7 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு க்ரௌட் ஹெவியாக இப்போ எகெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது கொஞ்ச நாளாகவே அதிகமாகிட்டு தான் வருது. நடுவில் ஒரு 2 நாள் குறைஞ்சது. பட் இப்போ மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ அகெயின் பக்தர்கள் அதிகமாக வெயிட் பண்ணுறாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 18 to 22 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 3 to 5 மணி நேரம் ஆகலாம். கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் இன்றைக்கி ரத உற்சவம் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாளைக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பௌர்ணமி கருட சேவை உண்டு. சாயந்தரம் மாடவீதியில் 7 to 9 மலையப்ப சுவாமி கருட வாகனத்தின் மீது அமர்ந்து மாடவீதி உலா வருவார். நேரில் இருந்தால் நம்ம மாடவீதியில் தரிசனம் செய்யலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க பௌர்ணமி கருட சேவை இருக்கான்னு சொல்லிட்டு, இருக்குது நாளைக்கு சாயந்தரம். நேரில் இல்லை அப்படின்னா வீட்டிலேருந்து எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. டெய்லி மழை வர்றது கிடையாது, இருந்தாலும் சில நாட்கள் வருது, குறிப்பாக நைட்டில். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.